ஆஃப்டர் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு ரீஸ்டார்ட் மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு வந்து நான் இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஐ எம் ஈகர் டு ஹியர் ஃப்ரம் யூ. அண்ட் வித் நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வந்து நான் வந்து கலர் கரெக்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து எல்லைகளோட ப்ரோ கன்சீலர் எடுத்துருக்கேன், ஆரஞ்சு கரெக்டர். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து மெப்ளினோட ஃபிட்மியில் 330 ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட ரைட்டான ஷேடான்னு எனக்கு தெரியாது, பட் நான் அதை ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ அது காலியாக வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஐ திங்க் கொஞ்சம் லைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் வந்து ஆரஞ்சு கரெக்டர் எங்கெல்லாம் போட்டோமோ அங்கே மட்டும் வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து மேப்ளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர், ஷேட் வந்து கேரமல். ஸோ என்னோடய பிக்மெண்டேஷன்லாம் நான் கரெக்டாக கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பவுடர் போடணும். அதுக்கு வந்து சேம் மேப்ளின்லேருந்து ஃபிட்மி பவுடர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து என்னோட விட கொஞ்சம் லைட்டர் ஷேடு, பட் காலியாகணும்னு யூஸ் பண்ணுறேன். இது வந்து சன்விச் லைட், இதுவே லைட்டாக தான் இருக்குது. பவுடர் போட்டுட்டேன், பட் பவுடர் போட்டுட்டு என்னோடய ஃபேஸ் வந்து நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது கண்ணு கீழெல்லாம் கொஞ்சம் மாதிரி தோல் உரியிற மாதிரி இருக்குது. தோல் கிடையாது, அது வந்து இந்த மேக்கப் வந்து வருது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் கேமராவில் தெரியல. ஆனால் எனக்கு நேரில் பார்க்கும்போது சின்ன சின்ன மேக்கப் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த கண்ணு கீழே இருக்கிற மாதிரி தெரியுது. அது ஏன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐப்ரோ பண்ண போகிறேன். அதுக்கு வந்து என்னது ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற வந்து ஐ அஞ்சல் லைனர் கிட்டு, அது வந்து யூஸ் பண்ணி நான் வந்து ஐப்ரோ ப்ரிப்பேர். எனக்கு ஐப்ரோ வந்து நல்லா தான் இருக்குது, பட் சும்மா ஒரு அண்டர்லைன் மட்டும் நான் பண்ணல, ஐ மீன் அவுட்லைன் மட்டும் பண்ணுவேன். ஓகே, இந்த குட்டி கண்ணாடியில் ஐப்ரோ வந்து நல்லா தெரியுது, நல்லா ஜூம் பண்ணி தெரியுது, நல்லா இருக்கு. ஐப்ரோ முடிச்சிட்டேன். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அடுத்து என்ன ஸ்டெப் வருதுன்னு மறந்து போயிடுவேன் நான். இதுதான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ கொடுக்குறேன். நான் ஒரு ஐ லுக் யோசிச்சு வச்சுருக்கேன், பட் எக்ஸிக்யூட் பண்ணுவோன்னா தான் தெரியல, பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பீச் கலர் வந்து ஐலிட் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த பீச் கலர் வந்து என்னோடய ஐலிட் ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். அது பீச் கலராக என்ன கலர்னு எனக்கு தெரியல, நிறைய பீச் மாதிரியே இருக்குது இந்த கலர். ஸ்வீடன் பியூட்டி நியூ பேலட்டோட ரா கலர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, கலர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலே பயமாக இருக்குது. இந்த கலர் இருக்குல்ல, ஒரு மாதிரி பர்கண்டி கலரா, அந்த மாதிரி ஒரு கலர், பிங்க்கும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ஒரு கலர் இருக்குது. இது வந்து லவ் பைட்.
கலரை பார்த்தீங்களா, பேரை பார்த்தீங்களா? லவ் பைட் கலரை வந்து நான் வந்து எடுத்து என்னோட அவுட்டர் கார்னர்ல, அவுட்டர் ஐ பார்ட்ல வந்து போட போறேன். ஓகே, சிரிப்பா இருக்கு. ஸோ அந்த கலர் வந்து நான் போட்டுட்டேன். எப்படி போட்டிருக்கேன்னா வந்து க்ரீஸ் அந்த வார்த்தை தான் வராமல் குழம்பு வளரிட்டு இருந்தேன். ஸோ இந்த க்ரீஸு அப்புறம் வந்து இந்த அவுட்டர் பார்ட் ஆஃப் கண்ணு. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து நான் அந்த கலர் வந்து போட்டிருக்கேன். வாய்ஸோ ரெக்கார்ட் ஆகுதானே தெரியல. இப்போ வந்து இன்னும் ரொம்ப லைட் பீச் கலர். ஓகேவா, டிக்கிள். இந்த பேலட்ல வந்து டிக்கிள்னு ஒரு கலர் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போட்ட பீச் கலரை விட இது வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் இருக்கு. இந்த பிங்க் கலர் அந்த பர்கண்டி கலர் வந்து கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, அந்த பர்கண்டி கலர்ல வந்து அவுட்லைன் வந்து கொஞ்சம் ஹார்ஷா தெரியுதா. ஸோ அதை வந்து நான் வந்து நல்லா ஸ்மெச் பண்ணி விட போறேன் இந்த லைட் பீச் வச்சு. கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ரெட் கலர் வந்து ஹார்ஷா தெரிஞ்ச அந்த லைன் வந்து நான் வந்து நல்லா ஸ்மெச் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சென்டர் பார்ட் ஆஃப் ஐல வந்து ஒரு ஷிம்மர் ஷேட் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகேவா, என்ன ஷேடு ஆட் பண்ணுறது? ஸோ அதுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இந்த பர்கண்டி கலர் இருக்குல்ல, இந்த பர்கண்டி கலர் மாதிரியே ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்கு. ஓகேவா, ஸோ அதை வந்து நான் இன்னர் பார்ட் ஆஃப் ஐல வந்து கொடுக்க போறேன். ஓகே, ஸோ வந்து அந்த ஷிம்மர் ஷேட் வந்து நான் இன்னர் பார்ட் ஆஃப் ஐல வந்து கொடுத்துட்டேன். நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இன்னர் கார்னர் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மேப்ளினோட ஹைலைட்டர் பேலட். ஓகேவா, சாரி, ஐ ஷேடோ பேலட். நான் வந்து அது ரொம்ப நாளாக ஹைலைட்டராக யூஸ் பண்ணதுனால ஹைலைட்டர்னு வந்து. ஸோ இதில் வந்து இந்த பிரான்ஸ் கலரில் இருக்க ஒரு ஐ ஷேடோ எடுத்து ஷிம்மர் அதுவும். ஓகேவா, ஐயோட இன்னர் கார்னர்ல மட்டும் போடுறேன். லோவர் ஐ ஷேடோக்கு வந்து இங்க போட்டல பர்கண்டி கலர், லவ் பைட், அந்த கலரே வந்து நான் வந்து கீழே அவுட்டர் கார்னர்லயும் அந்த இன்னர் கார்னர்ல போட்ட அதே ஷிம்மரை வந்து கீழே இன்னர் கார்னர்லயும் வந்து ஐ மீன் இந்த சென்ட்ரல்லையும் வந்து நான் கொடுக்க போறேன். நம்ம மேலே என்ன போட்டனோ அதே வந்து கீழே போடுறேன். ஸோ கீழே போட்டுட்டேன். கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் மேலே என்னென்னலாம் பண்ணணும் அது வந்து கீழே லைட்டாக போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து காஜல் மஸ்காரா போட்டுட்டு ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, ஸோ என்னோட ஐ லுக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காஜலுக்கு வந்து நான் வந்து காஜல் போடாமல் பிளாக் கலர் ஐ ஷேடோவே வந்து இந்த மாதிரி காஜல் மாதிரி ஒரு எடிஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் மஸ்காரா, அவ்வளோதான். ஸோ என்னோட ஐ லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் வந்து லிப்ஸ்டிக் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டா இந்த லுக்கே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே,
ஸோ தட்ஸ் இட். அண்ட் இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் டர்ன்ட் அவுட் ரியலி குட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக லிப்ஸ்டிக் கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து அப்படி தோணுது. ஸோ ஃபைனலி என்ன சொல்கிறது, நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நேச்சுரலாக இருக்கணும் அப்படிலாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவேன். பட் நிறைய வீடியோஸில் வந்து எனக்கு அப்படி வரவே வராது. ரொம்ப ரிஜிடாகவே இருப்பேன், ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் என்னோட ஷெல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டிப்ஸ் சொல்கிறதுனா கூட சொல்லுங்கள். எவ்ரிதிங் இஸ் லேர்னிங். ஓகே, ஸோ ஹோப் இனிமேல் வந்து நான் வந்து வீடியோ கண்டினியூவாக போடணும். நானே ரொம்ப ஆசைப்படுறேன் நான் அப்படி இருக்கணும்னு. ப்ளீஸ், கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இனிமேல் வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக போடணும்னு நான் ஆசைப்படுறேன், போடுவேன். இஃப் யூ லைக் டு சப்போர்ட் மீ, do like, comment, share and subscribe to my channel. And thank you so much for watching and see you guys in next video. Tata, take care.